வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜினேஷ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த வீடியோல செல்ஃப் ஹெல்ப்ல ரொம்ப ஓவர் ஹைப்டான ஓவர் ஹைப்ன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்க பத்தி தான் பார்க்க போறோம். ராபின் ஷர்மாவோட 5 ஏஎம் கிளப். நெறைய ரீடர்ஸ் அவங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ண புக் அப்படின்னு கிளைம் பண்ண புக் இதுதான். அதனால இந்த புக்க வெறும் ரிவ்யூவா பண்ணாம ஒரு சேலஞ்ச் மாரி நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து நான் 5 ஏஎம் கிளப் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ பர்சனலா எனக்கு இந்த 5 ஏஎம் கிளப்ல எதெல்லாம் ஒர்க் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் ஆகல, இதுல என்ன டிஃபிகல்டீஸ்லாம் இருக்குங்கிறதையும் நான் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புக்க பத்தி பார்த்தீங்கன்னா, லாக்டவுன்ல ரொம்ப ஃபேமஸான புக் இது. எல்லாருமே வந்து வீட்ல இருந்தப்ப 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கல்ட்டே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ராபின் ஷர்மா பத்தி சொல்லவே தேவையில்ல. செல்ஃப் ஹெல்ப்ல எக்கச்சக்கமான புக்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தாரு. இது வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ குடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஜானர்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைப்டு புக்னா அது இதுதான். ஆனா ரியாலிட்டிக்கும் இதுக்கும் ஒத்து வருதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த புக் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லியனர் 2 ஸ்ட்ரகிளிங் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். அவரோட மார்னிங் ரொட்டீன் அதாவது இந்த 5 ஏஎம் ரொட்டீனை வந்து சொல்லிக் கொடுத்து அதில் 20/20/20 ரூல் அதெல்லாம் இருக்கும். இதை சொல்லிக் கொடுத்து அவங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த 2 ஸ்ட்ரகிளிங் பீப்புளும் வந்து எப்படி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அண்ட் இதை ஒரு மெட்டாஃபராக வச்சு 5 ஏஎம் கிளப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு சொல்லும். இந்த புக்கில் எனக்கு சில விஷயம்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டே இதோட ஸ்ட்ரக்சர் இதில் வந்து அந்த 20/20/20 ரூல்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சதும் உங்களோட ஃபஸ்ட்டு 1 ஹவரை வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும். 20 மினிட்ஸாக பிரிச்சுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ்க்காகவும் ஒரு 20 மினிட்ஸ் லேர்னிங்காகவும் ஒரு 20 மினிட்ஸ் ரிஃப்ளெக்ஷனுக்காகவும் நீங்கள் பிரிச்சுக்கணும். அதுதான் உங்கள் டேவோட ஒரு சூப்பர் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இந்த பிகினர் ரீடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக புரியும்படியாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சரும் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். அடுத்தது இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிசிப்ளின் மெசேஜ். இந்த புக்கு ஃபுல்லாக அவங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க. நீ கன்சிஸ்டண்டாக அண்ட் டிசிப்ளின்டாக இருந்தால் நீ யாரை வேணால் பீட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஃபியர், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வேணால் உன்னால் ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த புக் வந்து செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுது. 5 ஏஎம் ரொட்டீன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேன்சியான ரொட்டீன் அதெல்லாம் கொண்டு வராம சிம்பிளா வந்து உன் மேல நீ இன்வெஸ்ட் பண்ணு, அது வந்து உனக்கு 100x 1000x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஒரு 1 hour உனக்காக ஒதுக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு இந்த புக்கில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை ஆஸ் அ டெக்ஸ்டா, அதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. ரொம்ப தூரமாக இருக்குது நம்மளுக்கு. இதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இதில் இருக்க சிச்சுவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஹெல்ப் நம்ம படிக்கிறதுக்கான ரீசனே வந்து நம்மக்கிட்ட எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசனே நம்ம செல்ஃப் ஹெல்ப் படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த கதையை நம்ம படித்து பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லையோ, நமக்கு இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியலையோ, நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் டவுட் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் கண்டினியூஸாக படிக்க படிக்க உங்களோட செல்ஃப் டவுட் அதிகமாகி இன்னும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஐ கெஸ் த என்டையர் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ விசியஸ் சைக்கிள். இந்த புக் ஒரு கான்வர்சேஷனல் புக்காக இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனல் லெக்சராக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். ரெண்டாவது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதது தான் பெரிய பிரச்சனை. இந்த 5 ஏஎம் கிளப் அப்படிங்கிறதையும் சக்ஸஸையும் வந்து இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது நீ 5 மணிக்கு எந்திரிச்சா இதை நீ ஃபாலோ பண்ணினா உன்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்கிறது. நான் பர்சனலாக நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகினதுக்கு காரணம் நான் ஒழுங்காக வேலை செஞ்சேன், ஒழுங்காக எஃபோர்ட் போட்டேன், கன்சிஸ்டண்ட்டாக இம்பார்ட்டன்ட் திங்ஸை நான் பண்ணேன், அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கேனே சொல்லுவாங்களே தவிர 5 மணிக்கு நான் எந்திரிச்சேன் அதனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லாருமே வந்து அவங்களோட டேவை கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால நீ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலே உன்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த புக்கு அந்த பாயிண்டில் தான் என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ 4 மணிக்கு எந்திரிக்கலாம், 3 மணிக்கு எந்திரிக்கலாம். டு பி ஹானஸ்ட், இட் டசன்ட் மேட்டர் வென் யூ ஆர் வேக்கிங் அப். நம்ம எந்திரிச்சிருக்க நேரத்தில், நம்ம முழிச்சிருக்க நேரத்தில் எந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியமே தவிர எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாது. அடுத்தது வந்து ரியல் லைஃப் வந்து இது கொஞ்சம் கூட ஃபிட் பண்ணல. இப்போ பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு டே ஜாப் இருக்குது எனக்கு. நான் வீட்டுக்கு வரத்துக்கே வந்து எனக்கு 8 மணி ஆயிரும். வந்துட்டு நான் டின்னர் மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் வைண்ட் டவுன் ஆகிறதுக்கே வந்து எனக்கு ஒரு 10:30 11 ஆகிடும். அப்போ 11 o'clock நான் படுத்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 6:30 to 7க்கு நான் எந்திரிச்சா மட்டும்தான் என்னால் கொஞ்சமாச்சும் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும், கொஞ்சமாச்சும் ஸ்லம்பியாக இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது ரியல் லைஃப் கூட ஒத்து போகும் அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொரு பிரச்சனை வந்து ரிப்பிட்டேட்டிவாக இருந்துச்சு. இவங்க ஜஸ்ட் பிகாஸ் இந்த புக்கோட நேம் வந்து 5 AM கிளப்னு வச்சுட்டோங்கிறனால
என்ன சக்ஸஸ் வந்தாலும், என்ன நடந்தாலும் அத எடுத்துட்டு வந்து 5 AM கிளப் கூட கனெக்ட் பண்றது வந்து ரொம்ப ரிப்பிட்டிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட்லாம் வந்து என்ன இரிட்டேட் பண்ணிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த புக்க படிச்ச வாட்டி நம்மளுக்கே ஒரு அன்னெசசரி கில்ட் வருது. நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்லையோ, நம்ம இன்னும் பெட்டரா இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா வந்து நீ சீக்கிரம் எந்திரிக்கலன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா, ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா இருந்துச்சு அந்த ஐடியாஸ்லாம். இப்ப என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிடுவோம். நான் ஏப்ரல் மந்த்ல இருந்து மே 10th வரையும் ஒரு 35 to 40 டேஸ் வந்து நான் 5 மணிக்கு எந்திரிச்சு இதுல இருந்த 20/20/20 ரூல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 7 to 10 டேஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஃபெல்ட் மோட்டிவேட்டட் 5 மணிக்கு எந்திரிக்கிறனால. அண்ட் நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும் ஒரு பெரிய பிளாக் அண்ட் ஒயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறப்ப ஆல்ரெடி சூரியன் வந்துரும் சம்மர் சீசன்லாம். ஆனா நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா ஆல்ரெடி நைட்டா இருக்கும். நீங்க உங்களோட ரொட்டீன் முடிச்சுட்டு வரதுக்கும், சூரியன் உதிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த டைம் கேப் வந்து உங்களுக்கு அதிகமா ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கிற மாரி ஃபீல் ஆகும். நெறைய எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் சார்ட் ஆச்சு. மார்னிங் நான் ஆஃபீஸ் வந்து அரவுண்ட் ஒரு 10:00 நான் கிளம்புவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நெறைய டைம் கிடைச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் வந்து எல்லாமே ஒரு 10 டேஸ் மார்க் வரையும் எல்லாமே நல்லா தான் போச்சு. கடைசியா தான் வந்தாரு விநாயக்ங்கிற மாரி 3rd வீக்ல இருந்து தான் எனக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் இப்போ ஒரு டெய்லி ஜாப்ல இருக்கேன். இங்க மோஸ்ட்லி இருக்கவங்க எல்லாம் டெய்லி ஜாப் இல்லைனா எதனா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கப்ப ஃபியூ டேஸ் நான் வந்து லேட்டா வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஃபியூ டேஸ் 10:00 வரையும் வொர்க் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி நேரத்துலலாம் அடுத்த நாள் வந்து என்னால எந்திரிக்க முடியல. அண்ட் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ மோர் கில்ட். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த சிஸ்டம் வந்து எனக்கு சஸ்டெய்னபிளா தெரியல. லாங் டெர்ம் நான் வந்து ஒரு இயர்ஸ் கணக்குல வந்து இத ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. மேபி என்னோட பெர்சனல் ரொட்டீன்னால அப்படி இருக்கலாம். மேபி இட் டிஃபர்ஸ் வித் பீப்பிள். பட் என்னால வந்து இது சஸ்டெய்னபிளா இருக்கும்னு நம்ப முடியல. 2வது தான் பெரிய பிரச்சனை. இவங்க புக்ல சொன்னப்ப அந்த 20-20-20ங்கிறது ரொம்ப பிராக்டிகலா ஃபீல் ஆச்சு. 20 நிமிஷம் வந்து நீ உன்னோட பாடிக்கு எக்ஸர்சைஸ் குடு. 20 நிமிஷம் நீ ரிஃப்ளெக்ட் பண்ணு. 20 நிமிஷம் படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹானஸ்ட்லி 20 மினிட்ஸ் இஸ் நாட் எனஃப். நான் ஒரு வாக் போறேன்னா ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் போனா தான் அது வாக் போன மாரியே இருக்கும். 20 நிமிஷம்னா என் அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழ போறதுக்கு 5 நிமிஷம், மேல வரதுக்கு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் எங்கேயாச்சும் சுத்திட்டு வர்றது வந்து அது பேருக்குன்னு செஞ்ச மாரி தான் இருந்துச்சு. அபார்ட் ஃப்ரம் மெடிடேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் படிக்கிறதும் சரி, எக்ஸர்சைஸ் பண்றதும் சரி, இந்த 20 நிமிஷம் பண்றது சும்மா பேருக்குன்னு நம்மள செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதுக்காக பண்ற மாரி இருந்துச்சே தவிர, ரியலா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக பண்ணணும்னு எனக்கு இல்ல. ஹானஸ்ட்லி நீங்க இதுவரையும் உங்களுக்கு எந்த ரொட்டீனுமே இல்லன்னா, இந்த 20-20-20லாம் நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு ரீடிங் ஹேபிட்ஸோ, இல்ல எக்ஸர்சைசிங் ஹேபிட்ஸோ இருந்துச்சுன்னா, இத நீங்க ஃபாலோ பண்றப்ப நெறைய ஃப்ரிக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அண்ட் பேருக்காக பண்ற மாரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த 5 மணிக்கு எந்திரிச்சது என்னோட மார்னிங்ஸ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு ஆஃப்டர் 2 to 3 வீக்ஸ். ஏன்னா என்னோட ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு 10 to 11 ஆயிடும். அப்படிங்கிறப்ப ஹாஃப் டே எனக்கு போயிடுது அங்கேயே. அப்பயே வந்து நான் கொஞ்சம் எனர்ஜி ட்ரைன்டா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது என்னோட நைட் ரொட்டீனை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நார்மலாக வந்து நான் ஒரு 7 to 8க்கு வீட்டுக்கு வந்தேன்னா டின்னர் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு ஒரு 10:30 to 11 ஆயிடும் வித் லிட்டில் லைட் ரீடிங்கோட. ஆனா இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நான் வெளியில தான் சாப்பிட்டேன். விச் இன் டர்ன் அஃபெக்டட் மை ஹெல்த். 30 டேஸ் இது எல்லாமே ட்ரை பண்ண வாட்டி, எல்லாத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ண வாட்டி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு லேர்னிங் இதுதான். தெர் இஸ் நோ ஐடியல் வேக்கப் டைம் ஃபார் எனிஒன். அது பெர்சன் டு பெர்சன் டிஃபர் ஆகும். உங்கள் ஃபேக்டர்ஸ் வச்சு டிஃபர் ஆகும். ரொட்டீன் வச்சு டிஃபர் ஆகும். அதனால ஒரு மேஜிக் நம்பரை தயவு செஞ்சு தேடி ஓடாதீங்க. உங்களால் எதை சஸ்டெயினபிளாக பண்ண முடியும், ஒரு நாள் 2 நாள் பண்ணுறதில்ல, வருஷக்கணக்கில் உங்களால் எதை பண்ண முடியுமோ அந்த டைமுக்கு வந்து வேக்கப் ஆக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் அ பிக் ஹேட்டர் ஆஃப் அலாம் கிளாக்ஸ். எனக்கு அலாம் கிளாக்கோட எந்திரிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஹேட்டட் 5 AM கிளப் டு த கோர். எப்போ என்னோட பாடி ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுதோ, எப்போ அது நார்மலாக வேக்கப் ஆகுதோ அப்போ வேக்கப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கிறது முக்கியமே கிடையாது. எந்திரிச்சு இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த புக்கை பற்றி கேட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் புக். சில டேக்அவேஸ் இருக்குது, ஃபியூ லெசன்ஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சி பற்றி பேசியிருக்காங்க. ஒரு நல்ல புக்கு தான். ஆனால் இதில் இருந்து என்ன இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாங்களோ அங்கே மிஸ்ரபிளாக ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த புக்கை படித்து பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட சந்திக்கிறேன். பாய்.